ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிறுநீர் பிரச்சனை இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும். ஏன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம். ஸோ திரும்ப திரும்ப நான் யூரின் போய்கிட்டே இருக்கிறேங்க. அதுவும் முக்கியமாக நாக்டியூரியா அப்படின்னு சொல்கிற ஒரு பிரச்சனை. இரவு நேரத்தில் அதிகமாக யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இதனால் தூக்கமே எனக்கு கெடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட பார்த்தோம்னா பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், சுகர் அதிகமாக இருக்கும்போது பிளட் சுகர் லெவல் நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அடிக்கடி யூரினேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அப்போ நம்ம சுகர் லெவலை செக் பண்ணி பார்க்கணும். நீண்ட காலமாக சுகர் இருந்தாலோ சுகர் லெவல் அதிகமாக இருந்தாலோ நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய காரணங்களாலையும் நமக்கு அடிக்கடி யூரின் போகிற ஒரு பிரச்சனை இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் பிரச்சனை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அடிக்கடி ஏற்படுது. முக்கியமாக நமக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாகும்போது ரொம்ப சீக்கிரமாக நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இதனால் அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாம். சுகர் லெவல் அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம உடலில் ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது. ஸோ இதனாலேயே நமக்கு வெஜினல் ட்ரைனஸோ இல்லை யூரினரி ட்ராக்ல நமக்கு ட்ரைனஸ் ஏற்படும்போது ஈஸியாக நமக்கு என்னன்னா இந்த மாதிரி தொற்று கிருமிகளால் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆனது ஏற்படுது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷனை நம்ம சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கும் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது பார்த்தோம்னா சுகர் லெவல் அதிகமாக இருக்கலாம், இல்லை பிஎஸ்சி அதாவது ப்ரோஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுவாங்க. ப்ரோஸ்டேட் கிளாண்டில் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும்போது நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ யூரின் போகும்போது ஒரு பர்னிங் மிச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எரிச்சலோடு நம்ம யூரின் போகிறதோ, இல்லை ஆண்கள் நிறைய பேருக்கு டிப் ஆஃப் த பெனிஸில் அதாவது யூரின் போகக்கூடிய இடத்துல ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது, வெண்மை நிறத்தில் படிகிற மாதிரி இருக்கிறது, இந்த பிரச்சனையும் இருக்கும். ஸோ திடீர்னு எனக்கு யூரின் ரொம்ப அர்ஜென்சிங்க, ஆனால் யூரின் போனால் ஒரு 50 to 100 ml இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இதுக்கு இவ்வளோ அர்ஜென்சியாக எனக்கு யூரின் போகணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடி வயிற்றில் எப்போதுமே ஒரு வலி இருக்கும். ஸோ இதுவே பெண்களுக்கு பார்த்தோம்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். ஸோ வெஜைனால ஒரு இச்சிங் இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறது, பூஞ்சை தொற்றுகள் ஏற்படுற மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, இது எல்லாமே பெண்களுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது. ஸோ அடிக்கடி இந்த யூரினேஷனுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா பிளாடரில் இன்ஃபெக்ஷன் இருக்குங்க, போஸ்ட் வாய்ட் யூரின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூரின் போன பிறகு கொஞ்சம் யூரின் பிளாடர்லேயே தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போஸ்ட் வாய்ட் யூரின் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அடிக்கடி நமக்கு யூரினரி பிளாடரில் இன்ஃபெக்ஷன் யூரின் பாஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு வலியானது இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா யூரின் லீக்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். தும்மும் போதோ இரும்பும் போது டக்குன்னு வெயிட்டில் ஏதாவது நான் தூக்குறேன், இல்லை ட்ராவல் பண்ணுறேன், சின்ன அதிர்வுகள் ஏதாவது இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் லீக்கேஜ் இருக்குங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அசௌகரியத்தை ஃபேஸ் பண்ணுற பெண்கள் நிறைய பேர் இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வயதான நபர்களுக்கு இந்த மாதிரி யூரின் லீக்கேஜ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம், தும்பும் போதோ இரும்பும் போதோ ஏற்படுறது. அதே மாதிரி யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் ஆகக்கூடிய பெண்கள், கர்ப்பப்பை அடித்தள்ளல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யூட்ரஸ் நார்மலாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும்பொழுது பிளாடர் அது கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால அடிக்கடி நமக்கு யூரின் பாஸ் பண்ணணுன்ற ஒரு உணர்வு ஏற்படுறது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சைல்டு பர்த்துக்கு அப்புறம், ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 2-3 குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் லோயர் அப்டமன் மசில்ஸோ இல்லை நமக்கு கர்ப்பப்பை தசைகள் தளர்வு அடையும் பொழுது நமக்கு இந்த மாதிரி யூரின் லீக்கேஜ் பெண்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி நம்ம கையாளலாம்? ஸோ ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த மாதிரி நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப வருது, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்குது அப்படின்னா பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அடி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை நம்ம இறுக்கம் பண்ணணும். ஸோ அதற்கான எக்ஸசைஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அந்த எக்ஸசைஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்னென்னா அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்கும். அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம பயன்படுத்திட்டு வரணும். துவர்ப்பு சுவை அப்படின்னு சொன்னால் இதுக்குன்னே ஒரு லிஸ்ட் ஆஃப் ஹெர்ப்ஸ்
சித்தால இருக்குது. அப்படி பார்த்தோன்னா நமக்கு கடுக்காய் முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். தாண்டிக்காய், மாசிக்காய், நெல்லிக்காய் இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். ஸோ காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் சுண்டைக்காய் அடிக்கடியோ இல்லை தினம்தோறுமோ ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காயை பயன்படுத்தும் பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த சுண்டைக்காயை தினமும் எப்படிங்க நம்ம பயன்படுத்துறது, வீட்டில் வேறு யாருமே சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னீங்கன்னா, ஸோ ஒருத்தருக்கு மட்டுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 2 கைப்பிடி அளவு சுண்டைக்காயை நசுக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சுண்டைக்காயை அதில் நெய்யில் வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பு, 3 அல்லது 4 சிட்டிகை அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். ஸோ ஒரு பவுலில் தினம்தோறும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது தொறுப்பு சக்தி உள்ளே போகும்போது நமக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஸோ இதனால் பிளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும், ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சுண்டைக்காயில் அதிகமான இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் இருக்குது. ஸோ இதனால் பல நன்மைகள் உண்டாகும் பொழுது நமக்கு மசில்ஸ் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். அடி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் நல்லாவே நமக்கு இறுக்கமாக ஆரம்பிக்கும். சுண்டைக்காயை பயன்படுத்தலாம். தினம்தோறும் பார்த்தோம்னா மாசிக்காய் சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசன் இருக்குது சித்த மருத்துவத்தில். மாசிக்காய் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு மருந்து. இதை என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் ஃபார்மில் இருக்கும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து காலை இரவு கிட்டத்தட்ட ஒரு 3 கிராம் அளவுக்கு நம்ம சாப்பிடணும். இந்த மாசிக்காய் சத்து நம்ம பயன்படுத்தும் போது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி நமக்கு பிளாடரில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், கர்ப்பப்பை அடித்தள்ளல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருந்தாலும் இந்த மெடிசனையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தினந்தோறும் நம்ம பெண்களும் சரி ஆண்களும் சரி நிறைய பேர் இந்த மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூரின் லீக்கேஜ்னால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதற்கான பேசிக் ஹெர்பல் ரெமெடிஸ் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.